இப்போ எல்லாரும் அண்ணன் வந்தோன்னே எல்லாம் சந்தோஷமாயிட்டாங்க. எல்லாரும் அண்ணன பார்த்தோன்னே, அண்ணனுக்கு என்ன பார்த்தோன்னே என்ன தெரிஞ்சுதோ இல்லையோ, ம். அப்போ எல்லார்கிட்டயும் தான் நலம் விசாரிச்சாங்க, பேசுனாங்க. அப்புறம்ல "தங்கச்சி உங்கள மாரி ஆட்கள்லாம் வந்து என் கூட நிக்கணுமே, நீங்க என்ன நிக்க மாட்டேன்றீங்க?" அப்படின்னு கேட்டாங்க. ம். அப்போ நான் வந்துட்டு அண்ணன்ட்ட, "இல்லண்ணே, நான் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த பயணம் பட்டாச்சு" அப்படின்லாம் சொல்லும்போது, "இல்ல, ம். இல்ல நீங்க வந்து பாருங்க" அப்படின்னாரு. ம். அப்போ இது எனக்கு எங்க அண்ணன் எங்களை எல்லாம் வந்து எப்பயுமே தங்கச்சி தங்கச்சின்னு தான் கூப்பிடுவாங்க. ம். அண்ணன் பேசுனது ரொம்ப மனதுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தது. ரொம்ப உரிமை எடுத்து ஒரு அண்ணன் ஒரு தங்கைய சீமான் கிட்ட அவர்கள் பேசுறத ஆமா, சொல்றீங்க. ஆமா. ம். ரொம்ப ம். அது அ நான் கதையில படிச்சிருக்கிறது என்னன்னா, இயேசு கிறிஸ்து போற வழியில என் பின்னால் வாருங்கள் அப்படின்னோன ஒரு கூட்டம் அப்படியே போயிடும்னு அது ஒரு மந்திரிக்கப்பட்ட மாதிரி தான். ம். அப்புறம் சென்னையில வந்து ஒரு நாள் அலுவலகத்துல அண்ணன் முன்னால போய் உட்கார்ந்தேன். "என்னங்க தங்கச்சின்னாரு." "நீங்க வர சொன்னீங்க நான் வந்துட்டேன்" அப்படின்னு. ஏன்னா ம். எனக்கு ஏற்கனவே ஒரு அந்த ஆர்வமும் இருந்தது ம். தான். அதனால நான் அண்ணன்ட்ட சொன்ன உடனே அண்ணன் அப்பவே சொல்லிட்டாங்க. ம். "சரி வாங்க. நீங்க ஏதோ ஒரு தொகுதியில நிக்கிறீங்க" அப்படின்றது முதல் நாள் பேசும்போது. சீமான் அண்ணன பத்தி பேசணும்னா நான் தனியாவே ஒரு நாள் முழுக்க பேசினேன். என்னன்னா ம். அம், அவருடைய ஒரு தலைமை பண்பு, அவர்கிட்ட பழகுனதுலேருந்து நம்ம ஒருத்தருக்கு இவங்க இப்படிதான்னு ஒரு ஸ்கேல் வைப்போம் தெரியுமா? ம். நான் வந்து ஒரு ஒரு முறையும் அண்ணன்ட்ட போய் வைக்கும்போது அந்த பார் வந்து கூடிக்கிட்டே போகுது. ம். ஒரு பெரிய ஆச்சரியத்தின் உச்சமா, அ எல்லாருக்கும் கவலைப்படுறவரா, சிந்திக்கிறவரா, ம். அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து எப்படி ஒருத்தரால இப்படி இருக்க முடியும் அப்படின்றது. ஏன்னா முதல் நாள் நான் அவர்கிட்ட சந்திச்சு பேசிட்டு இருக்கேன். ம். ஒரு முறை அவர் வந்து நீங்க என்னோடவன் அப்படின்னு அவர் ஏத்துக்கிட்டாருன்னா, ம். எனக்கே சங்கடமா இருந்தது. அலுவலகத்தினுடைய சில முக்கிய விஷயங்கள் என் முன்னாடி பேசுறாங்க. இத இப்படி பண்ணலாமா? நம்ம இங்க உட்காரலாமா? ம். அப்படின்ற மாரி எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம புதுசு. ஏன்னா மத்தவங்கலாம் அண்ணனோட பயணப்பட்டு 15 ம். வருடங்கள் ம். அந்த மாதிரியான ஒரு உண்மையா, நேர்மையா, அப்புறம் தன்னுடைய ஒ உங்கள என்னோடவனா ஆக்கிக்கிட்டாங்கன்னா, உங்களுக்காக சிந்திக்கிறது இருக்குல்ல, ம். அதெல்லாம் என்னால